வணக்கம். அண்ணலும் நோக்கினா அவளும் நோக்கினான் என்ற தலைப்பு. தடாகை வதம் செய்து 6 நாள் யாகத்தை முடித்து கொண்டு மிதிலைக்கு பயணம் செய்கின்றனர். அப்போது அகலிக்கு பாவ விமோசனம் கொடுத்து கௌதம முனி அகலியும் விஸ்வாமித்திரருக்கு விருந்து உபசரணம் செய்து வழியனுப்பி வணங்கி வழியனுப்பி வைத்தனர். மிதிலையை நோக்கி பயணித்து சென்றனர். அப்போது ஜனக மகாராஜா அவர்களை வணங்கி தங்கும் இடம் கொடுத்தனர். ராமர் மிதிலை சுற்றி பார்க்க சென்றனர். ராமரும் லட்சுமணரும் அப்போது சீதையை கண்டனர். ஒரு கவிதை. அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் சீதை ராமரும் கண்ணிமைக்கும் பொழுதிலே காந்த சக்தி இழுத்துதட்டாள். பூங்காற்று வீசுது பூவெல்லாம் மணக்குதட்டாள். மனங்காற்று வீசுது மனமெல்லாம் பாடுதட்டாள். வசந்த காலம் வந்து விட்டதோ என்று ஒவ்வொருவரும் நினைத்தனர். லட்சுமணன் அண்ணா என்று கூப்பிட்டு சுயநினைவுக்கு வந்தார். ராமர் சீதை துளி சீதையம்மா என்று கூப்பிட்டு சீதை சுயநினைவுக்கு வந்தவர். விஸ்வாமித்திரர் ராமர் லட்சுமணனை அழைத்து கொண்டு அரண்மனைக்கு சென்றனர். அப்போது ஜனக மகாராஜா இவர்களை எல்லாரும் வணங்கி அமர்கள் என்று சொன்னனர். சிவதனுசு வில்லை பார்ப்பதற்காக வந்தார்கள். ஜனக மகாராஜா இந்த வில் எங்கள் மூதாரை வணங்கி வந்து நான் அதை பூஜித்து வருகிறேன். இந்த வில் யாரும் நாணேற்ற முடியவில்லை. அசுரர்கள் அரக்கர்கள் தேவர்கள் மாநிலர்கள் யாரும் இந்த வில்லை நாணேற்ற முடியவில்லை. இந்த நான் ஜனக மகாராஜா உழுதும் பொழுது யாக செய்வார் உழுதும் பொழுது ஒரு பெண் குழந்தை கிடைத்தது. அந்த பெண் குழந்தை என் மகள் சீதை அம்மா. அப்போது ஜனக மகாராஜா கூறினார் விஸ்வாமித்திரர், இந்த வில்லை யார் நாணேற்ற அவர்களுக்கே எனது மகளை திருமணம் செய்து கொடுக்கிறேன் என்று கூறினார். ராமர் இந்த எல்லாம் பார்த்து இருக்கிறார். விஸ்வாமித்தர் சொன்னார் இந்த வில்லை கொண்டு வார்கள் என்று. ஜனக மகாராஜா இந்த வில்லை கொண்டு வார்கள். பல 1000 பேர் இந்த வில்லை இழுத்து கொண்டு வந்தனர். விஸ்வாமித்தர் இந்த வில்லை பார் என்று சொன்னார். ராமர் இந்த வில்லை பார்த்து நான் இந்த வில்லை தொட்டு பார்த்து நாணேற்றவா என்று கேட்டனர். அப்படியே செய் என்றும் எல்லோரும் சொன்னாங்க. அரசபையில் ராமர் வில்லை தூக்கி நாணேற்றினார். வில் முறிந்தது. வணக்கம்.